ஹலோ கிரீட்டிங்ஸ் டு யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நம்மளோட மேரத்தான் சீரீஸ்ல இப்போ நம்ம எந்த சாப்டர் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட் ஜியோமெட்ரி. மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஆல்ரெடி நான் 6 சாப்டர்ஸ் வரிசையாக முடிச்சிட்டேன். ரியல் நம்பர்ஸ்லேருந்து கண்டினியூஸாக மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ட்ரையாங்கிள்ஸ் வரைக்கும் முடிச்சிட்டோம். ஸோ நீங்கள் பார்க்கலனா நான் பிளேலிஸ்ட்கான லிங்க்கும் கீழே தான் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரொம்ப உங்களுக்கு வந்து பிடிக்கும். ஸோ ஒரு லெக்சருமே இன்டெப்த்தாக இருக்கும். ப்ராப்ளம் சால்விங் கொஞ்சம் கம்மியாக தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும். அந்த கான்செப்ட் ரிலேட்டடான கொஞ்சம் கொஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் மட்டும்தான் வேணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த லெக்சர்ஸுமே வந்துக்கிட்டே இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் முன்னாடியே சொன்னதான், நான் ஃபீனிக்ஸ்னு ஒரு சூப்பரான ஒரு கைட் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அந்த கைடு வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ ப்ரீ ஆர்டர் நிறைய பேர் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பண்ண எல்லா பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்களுமே இப்போயே பண்ணிடுங்க. உங்களுக்கு மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட்ஸ், கொரியர் ஃப்ரீ, இந்த மாதிரி வந்துட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் நிறைய. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் டைம் என்னை நம்பி வாங்குறீங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூட டிஸப்பாயின்மெண்ட் ஆக மாட்டீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த கைடு வந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் பாத்வேவாக இருக்கும். நீங்கள் 100 out of 100 ஸ்கோர் பண்ணுறதுக்கு சரி, நீங்கள் பாஸ் மார்க் வாங்கினாலும் சரி, நீங்கள் வந்து அந்த கைட் படிச்சுட்டு போனீங்கனாலே போதும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன் நான் சொல்கிறேன்னா, ஒரு 4 to 5 years கொஷின் பேப்பர் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி, ஸோ அந்த கொஷின்ஸை தாண்டி சிபிஎஸ்சியால் வேறு கொஷின்ஸே கேட்க முடியாது. அந்த மாதிரி தான் ஒரு கம்ப்ளீட்டான கைட் நான் வந்து ரெடி பண்ணிருக்கேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு நான் முடிச்சா நம்புறேன். ஸோ ஒன்ஸ் கைட் ரெடி ஆயிடுச்சுன்னா அதுக்கான சாம்பிள் பிடிஎஃப் லிங்க்குமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்கேஸ் நீங்கள் லேட்டாக வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து புக்கு வேணும் எதுனாலுமே கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது. நீங்கள் அதுலேயுமே வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்கேஸ் உங்களுக்கு ஆன்லைன் டியூஷன் வேணாலுமே நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம். ஓகே, இப்போ வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு சாப்டர் 7 கோஆர்டினேட் ஜியோமெட்ரி, இதை தான் வந்து நம்ம டெப்த்தாக இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ கோஆர்டினேட் ஜியோமெட்ரி வழக்கமான எல்லா வீடியோஸுமே சொல்கிறதா, எல்லா சாப்டர்ஸ்க்குமே அதனுடைய வெயிட்டேஜ் ஃபர்ஸ்ட் நான் வந்து சொல்லிடுவேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ கோஆர்டினேட் ஜியோமெட்ரியை பொறுத்த வரைக்கும் 6 மார்க்ஸ் ஷோராக சொல்லலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 6 மார்க்ஸ்க்கு வந்து கூடலாமே தவிர 6 to 8 அதுக்கு மேலும் கேட்க மாட்டாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ட்ரையாங்கிள்ஸ் வரும். ட்ரையாங்கிள்ஸ் வந்து 12 மார்க்ஸ் வரைக்கும் கூட கேட்பாங்க. ஆனால் கோஆர்டினேட் ஜியோமெட்ரி 6 to 8 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 6 மார்க்ஸ் குறைஞ்சி அவங்க கேட்டதே இல்லை. ஒரு 1 மார்க், ஒரு 2 மார்க், ஒரு 3 மார்க் அப்படி கேட்பாங்க. இல்லைனா ஒரு 2 மார்க் ஒரு செக்ஷன் இ கொஷன் கேட்டுருவாங்க. இல்லைனா செக்ஷன் டி, செக்ஷன் ஏலேருந்து ஒரு கொஷன். இந்த மாதிரி எந்த பாசிபிலிட்டிஸ்னாலுமே மார்க்ஸ் வந்து ஆவரேஜா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகபட்சம் மேக்ஸிமமாக கொடுக்கணும்ப்பா அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா 8 மார்க்ஸ் தருவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஆனால் இந்த சாப்டருமே ரொம்ப ரொம்ப சிம்பிள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ட்ரையாங்கிள்ஸில் கூட நிறைய இன்புட்ஸ் இருக்கும், இன்சைட்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையுமே நம்ம வந்து லேர்ன் பண்ணணும். ஆனால் கோஆர்டினேட் ஜியோமெட்ரிக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக நம்ம வந்து படிச்சிடலாம். ஒரு 2-3 ஃபார்முலா தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதில் இருக்க மாதிரி தியரமோ எதுவுமே கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா, அதுக்கப்புறம் மிட் பாயிண்ட், அந்த செக்ஷன் ஃபார்முலா, அதுல இருந்து வர்றது தான் மிட் பாயிண்ட் ஃபார்முலா. 3 ஃபார்முலா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். வெறும் 3 ஃபார்முலா, கொஞ்சம் தியரி நாலேஜ், அவ்வளோதான். இந்த சாப்டரை அசால்ட்டாக முடிச்சு தூக்கி போட்டுடலாம். செக்ஷன் இ கொஷின்ஸ் தான் ஸ்டூடெண்ட்ஸ் பொதுவாக கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக ஃபேஸ் பண்ணுவாங்க. நான் உங்களுக்கு அதுக்காகவே ஒரு செப்பரேட் லெக்சர் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். அதுக்கான வீடியோ நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சொன்னீங்கன்னா எனக்கு வந்து இன்னும் ஹாப்பியாக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது எல்லாமே நம்மளோட ஃபீனிக்ஸ் கைடில் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வாங்கி படிச்சு பாருங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நான் அதுக்கு முன்னாடி சாம்பிள் பிடிஎஃப் வைக்கிறேன். அதுவே உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கும். நிறைய நீண்ட நாள், நீண்ட மாதங்களுக்கான உழைப்பு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து சாப்டருக்குள்ளார போயிடலாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு அப்ளிகேஷன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் கேட்பீங்களா, சார் நான் வந்து கோஆர்டினேட் ஜியோமெட்ரி எதுக்கு சார் படிக்கணும்ட்டு. ஃபர்ஸ்ட் இந்த காலத்தில் நம்ம வந்து கூகுள் மேப் யூஸ் பண்ணாமல் இருந்ததே இல்லைன்னே சொல்லலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா நம்ம நிறைய பைக் ரைடு போகிறோம், காரில் போகிறோம், ஓன் வெஹிக்கிளில் நம்ம அதிகமாக ட்ராவல் பண்ணுறப்ப நமக்கு வந்து ஒரு கம்பேனியனாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கூகுள் மேப். அந்த கூகுள் மேப் வேலை செய்யறதுக்கு முக்கியமான காரணம் கோஆர்டினேட் ஜியோமெட்ரி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மேப்ஸ் அண்ட் நேவிகேஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு நியூஸ் காலையில் படித்தேன். ஸோ லேட்டஸ்ட்டாக ஒரு நியூஸ் காலையில் படித்தேன். பிஎஸ்என்எல்லேருந்து ஒரு சேட்டலைட் ஃபோன் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதனுடைய ப்ரைஸ் வந்து ஒரு 1,35,000 என்னமோ பார்த்துருந்தேன். ஆனால் டைரெக்டாக சேட்டலைட்டோட கனெக்ட் பண்ணி நமக்கு வந்து கால் வரும். அதான் நினச்சேன், நானுமே பிஎஸ்என்எல் சிம் தான் யூஸ் பண்ணுறேன். என் ரூம்குள்ளார இருந்து இது வரைக்கும் எனக்கு கால் பண்ணுற பேரண்ட்ஸ் யாருமே தெளிவாக கேட்குதுன்னு சொன்னதே இல்லை. சார் நீங்கள் பேசுறது கேட்கலன்னே தான் சொல்லுவாங்க. நான் வெளியே போனால் மட்டும்தான் கேட்குது. அதுவே இன்னொரு சைடு பார்த்தோம்னா பிஎஸ்என்எல் ஒரு ஃபோன் லான்ச் பண்ணி காடு
மலை எங்க இருந்தாலும் கடலுக்கு நடுவுல எங்க இருந்தாலுமே எங்க எந்த ஒரு இந்த உலகத்துல எங்க இருந்தாலுமே கம்யூனிகேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ரெவல்யூஷனரி மொமெண்ட்டும் பண்ணிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது எல்லாத்துக்குமே நமக்கு கோஆர்டினேட் ஜியோமெட்ரி நல்ல ஹெல்ப் பண்ணும். அது இல்லாமல் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த இடத்த மட்டும் இல்லை, ஸ்போர்ட்ஸ் அனாலிட்டிக்ஸுமே, ஏன்னா அந்த கிரவுண்ட் எல்லாமே ஒரு பிளெயின் ஷேப்பில் வந்துடும். ஸோ அதை வந்து நம்ம மெஷர்மெண்ட் பண்ணுறது, இந்த குவாட்ரண்ட் அந்த குவாட்ரண்ட் இதெல்லாம் நம்ம மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு, அந்த ரேடியஸ் மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே கோஆர்டினேட் ஜியோமெட்ரியோட ஹெல்ப் கண்டிப்பாக வேணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஆக்சுவலாக கோஆர்டினேட் ஜியோமெட்ரி என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அல்ஜிப்ரிக் டூல் இருக்கு. அந்த அல்ஜிப்ரிக் டூலை ஜியோமெட்ரிக் டூலாக மாற்றுறதா கோஆர்டினேட் ஜியோமெட்ரியோட வேலை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அது வந்து ஒரு கோஆர்டினேட் பண்ணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அல்ஜிப்ராவோட கோஆர்டினேட் பண்ணி நமக்கு வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் கிராஃபிக்கல் தியரியை கொடுக்கறது தான் கோஆர்டினேட் ஜியோமெட்ரி. இதனுடைய சாப்டர் நல்லா லேர்ன் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து ஜேஇ மெயின்ஸ் அஸ்பெரண்ட்டாக இருக்கீங்கன்னா இதனுடைய டெப்தான நாலேஜ்லாம் உங்களுக்கு 11th 12th ஹெல்ப் பண்ணும். அது மூலயமா நீங்கள் ஜேஇக்கு ஹெல்ப் பண்ணும். அது மூலமாக உங்களுக்கு இன்ஜினியரிங் மேக்ஸ்லேயும் ஹெல்ப் பண்ணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா இது 3 ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன். அதனால எனக்கு 3 சிலபஸும் ஓரளவு நல்லா தெரியும். அதனால தான் நான் வந்து இப்போவே உங்களை வந்து ப்ராப்பராக கைட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இதுதான் நம்ம வந்துட்டு நான் கூகுள் மேப்பில் சொல்லியிருந்தேன். இது வந்து ஆக்சுவலாக நல்லா ஹெச்டியாக எடுத்திருந்தேன். ஜிஃபாக கன்வெர்ட் பண்ணுறப்ப அந்த ஹெச்டினஸ் போயிடுச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆக்சுவலாக இது வந்து பிக் டெம்பிள், பிரகதீஸ்வரர் டெம்பிள். நீங்கள் யாராச்சும் வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கூகுள் எர்த் வியூவில் நான் அந்த 3D அட்மாஸ்பியரில் நான் வந்து எடுத்திருந்தேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஜிஃபாக கன்வெர்ட் பண்ணுறப்ப அந்த ஹெச்டினஸ் போயிடுச்சு. ஸோ இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் கோஆர்டினேட் ஜியோமெட்ரி. ஸோ கோஆர்டினேட் ஜியோமெட்ரியோட பேசிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த கோஆர்டினேட் ஆக்சஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுலயுமே இப்பெல்லாம் வந்துட்டு நமக்கு இதை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப கேட்கறது இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 1 மார்க்ல கேட்பாங்க. இந்த எக்ஸ் ஆக்சிஸ் இது பேர் வந்துட்டு அப்சிசா, அதுவே ஒய் ஆக்சிஸ் இது பேர் வந்துட்டு ஆர்டினேட். ஸோ இதில் மட்டும் ஸ்ட்ராங்காக இருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்கு பேர் அப்சிசா, இதுக்கு பேர் ஆர்டினேட். இது வந்துட்டு 1 மார்க்ல கேட்பாங்க. ஒரு சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, எக்ஸ் ஆக்சிஸ் பதிலாக அப்சிசான்னு சொல்லுவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் யோசிக்கலாம் என்னடா இது அப்சிசான் இருக்கு, அப்சிசானா என்ன அப்படின்னு நீங்கள் யோசிச்சிடக்கூடாது. உங்களோட புக்கில் தெளிவாக கொடுத்துருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா புக்கில் இருக்கிற விஷயத்தை தான் அவங்க கேட்பாங்க. நீங்கள் கொஞ்சம் கவனிக்க மறந்துருப்பீங்க, அப்படியே டோட்டலாக உங்களுக்கு வந்து மிஸ்டேக் ஆகிடும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ ஒய் ஆக்சிஸ் பேர் ஆர்டினேட், எக்ஸ் ஆக்சிஸ் பேர் அப்சிசா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்புறம் இந்த பாயிண்ட்டை தான் வந்துட்டு ஆரிஜின் சொல்லுவாங்க, 0,0 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஃபார்முலா டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. ஸோ இது வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா தான், x2 மைனஸ். அதாச்சும் இப்போ 2 பாயிண்ட் இருக்கு, இப்போ இது ஒரு பாயிண்ட்னா ஸோ இது வந்துட்டு 5,0 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ இதுல இருந்து இங்கனுக்குள்ள இருக்குன்னா ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்குமான டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்கலாம். ஸோ இந்த பாயிண்ட் வந்து 0,8 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ x2 மைனஸ் x1 இந்த இடத்துல வந்துட்டு 5 மைனஸ் 0 5 தான் வரும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 ஸ்கொயர் பிளஸ் y2 மைனஸ் இந்த இடத்துல ஒரு இது 0 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 8 ஸ்கொயர்னே வந்துடும். ஸோ 25 பிளஸ் 64. ஸோ இதை வந்துட்டு சம் பண்ணோம்னா 89 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுதான் இதுக்குரிய டிஸ்டன்ஸ். ஸோ இதுதான் வந்துட்டு பேசிக்காக டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. இந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலா எதுலேருந்து டெரைவ் ஆச்சு அதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப தேவையில்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். அதை பேஸ் பண்ண கொஷின்ஸ் மட்டும் தான் கேட்குறாங்க, அந்த ப்ரூஃப்லாம் கேட்கறது இல்லை. அது வந்து பித்தாகரஸ் தியரத்துலேருந்து டெரைவ் ஆகும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா எதுலேருந்து வருதுன்னா பித்தாகரஸ் தியரம். அதாச்சும் இந்த ஷேப்பை வச்சே நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதனுடைய டிஸ்டன்ஸ் என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நார்மலா 5. ஸோ இதனுடைய டிஸ்டன்ஸ் என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நார்மலாக நம்ம வந்துட்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அந்த ஆங்கிளில் பார்க்குறப்ப இது வந்துட்டு 8, ஏன்னா 0லேருந்து 8 வரைக்கும் இருக்குது. அப்போ இந்த ஹைபாட்னஸ் நமக்கு வேணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், இதையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணோம்னா அதுக்கப்புறம் ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா ஹைபாட்னஸ் கிடைச்சிருமா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுதான் வந்துட்டு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. அதனுடைய இன்னொரு வெர்ஷன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதை வந்து கொஞ்சம் ரீடிஃபைன் பண்ணிருப்பாங்க எல்லா இடத்துலையும் ட்ரூவாக இருக்கிற மாதிரி. அதுதான் பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த பித்தாகரஸ் தியரத்துல இருந்து தான் இந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வந்திருக்கு. ஓகே, உங்களுக்கு வந்து புரியும் நம்புற மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மேபி டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. ஓகே, ஸோ இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் x1 y1 அண்ட் x2 y2 தான் வந்துட்டு நம்ம டினோட் பண்ணுவோம்.
டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ கோஇன்சிடென்ட் பாயிண்ட்ஸ் வந்து ஜீரோவாக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரெண்டு கோஇன்சிடென்ட் ஆகுதுன்னா அது வந்துட்டு நமக்கு ஜீரோவாக இருக்கும். இது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இப்போ கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு 1 மார்க்ல எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஒரு வேல்யூ கொடுத்துட்டு டிஸ்டன்ஸ் ஃப்ரம் எக்ஸ் ஆக்சிஸ்னு கேட்பாங்க. இதுதான் வந்துட்டு இந்த சாப்டரோட ஒரு கன்ஃபியூசிங்கான விஷயம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது இப்போ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் -5 எக்ஸ் ஆக்சிஸ்னு கொடுப்பாங்க, டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஒய் ஆக்சிஸ்னு கொடுப்பாங்க. இந்த ஒரு டேர்ம்ல தான் நீங்க வந்து ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய ஒரு பார்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். என்ன சார் இப்போ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னா, இதுல இருந்து ஒய் ஆக்சிஸ் டிஸ்டன்ஸை பார்க்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எக்ஸ் 0 இப்போ வந்துட்டு -5ல இருந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து எனக்கு ஒய் ஆக்சிஸ்ல எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படின்னா அவங்க ஒய் ஆக்சிஸ்ங்கிறது மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனா ஒய்யில என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் வந்துட்டு டிஸ்டன்ஸ் ஃப்ரம் எக்ஸ் ஆக்சிஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுவே டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஒய் ஆக்சிஸ்னா எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலா வரும். உங்களுக்கு புரியுதா? நான் அந்த கொஷின்ஸ் வரும், நான் வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருந்துட்டிங்கன்னா போதும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 1 மார்க், ஏன்னா இதுலேருந்து வர்றது ஒரு 1 மார்க், ஏன்னா இதுலேருந்தே ஒரு 1 or 2 1 மார்க்ஸ் தான் வரும். ஸோ அதை நீங்கள் தயவு செஞ்சு விட்டுறவே கூடாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், தட்டி தூக்கிடணும். ஓகே, இப்போ வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் செக்ஷன் ஃபார்முலா, இதில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இது வந்து கரெக்டாக ஈக்குவலாக டிவைட் பண்ணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த டிவைட் பண்ணுறதை இந்த ஃபார்மேட்டில் டினோட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃபார்முலாமே டைரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், எக்ஸ் கோஆர்டினேட் ஒய் கோஆர்டினேட் தேவைப்படுறப்ப நம்ம எல்லா டைமும் ரெண்டுத்தையும் ஒரே நேரத்தை எடுக்கணும்னு அவசியம் இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். தேவைப்படுறப்ப எக்ஸ் கோஆர்டினேட்டை மட்டும் நான் தனியாக எடுத்துக்கலாம், ஒய் கோஆர்டினேட்ஸ் மட்டும் நான் தனியாக எடுத்துக்கலாம். இதை பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஏன்னா நீ யாரும் தான் கமெண்ட்ஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க, அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஒரு 6 வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன், யாருமே கமெண்ட் பண்ணல. யாராச்சும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இல்லைனா நான் என்ன பண்ணுவேன், ரொம்ப ப்ராப்ளம்ஸ் கம்மியாக நடத்துவேன். சரி, நீ யாரும் உங்களுக்கு விருப்பம் இல்லை போல அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் நிறைய கமெண்ட் பண்ணுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ பாயிண்ட் டிவைடிங் த லைன் செக்மெண்ட் இந்த ரேஷியோ m/n மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதை தான் இங்கே வந்து நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம். ஒரு சில நேரத்தில் நம்மளே அசம்ஷன்லாம் பண்ணுவோம், அதுவும் நான் வந்து சொல்கிறேன். அடுத்து மிட் பாயிண்ட், இதே இந்த ஃபார்முலாவில் இருந்தால் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்சுவலாக. ஸோ இது வந்துட்டு x1, y1, இது வந்துட்டு x2, y2. ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்குமான டிஸ்டன்ஸ் இந்த ரேஷியோ வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இது ரெண்டுமே மிட் பாயிண்ட்ல இருக்குன்னு நம்ம எப்போ கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இது ரெண்டுமே 1:1 இருக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதாச்சும் ஈக்குவலாக டிவைட் பண்ணணும். மிட் பாயிண்ட் என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த லைனை ஈக்குவலாக டிவைட் பண்ணும். ஈக்குவலாக டிவைட் பண்ணிச்சுன்னா அதனுடைய ரேஷியோ 1:1. ஸோ 1:1 தான் இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ 10னா நடுவில் 5லேருந்து வரும். ஸோ இதுதான் இதுக்கான ப்ராப்பர் டெஃபினிஷன். அதை மட்டும் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கான ஃபார்முலா வந்துட்டு ரொம்ப சிம்பிள், நான் முன்னாடியே சொன்னேன்ல. ஸோ ஈக்குவலாக டிவைட் பண்ணுறதுனால x1 + x2 டிவைடட் பை 2, y1 + y2 டிவைடட் பை 2, n 1 மாறிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா 1:1 அந்த ரேஷியோவில் நம்ம பிரிஞ்சிடும். ஓகே, அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த என்டையர் சாப்டர் இந்த ஒரு ஸ்லைடில் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் ப்ராப்ளம் சால்விங் மட்டும் நீங்கள் தெளிவாக கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா போதும். இந்த சாப்டர் அசால்ட்டு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அசால்ட்டை தட்டி தூக்கி போயிட்டே இருக்கலாம். ஓகே, நம்ம ஃபீனிக்ஸ் கைட் வாங்க, நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கேளுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் இருக்கேன், கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே, இப்போ வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் வந்து இந்த தியரிஸை நான் வந்து கொஞ்சம் டெப்த்தாக அனலைஸ் பண்ணிருப்பேன். அதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் இந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலாலாம் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ இது வந்து பித்தாகரஸ் தேரம், இதெல்லாம் வந்து உங்கள் புக்கில் இருக்க கான்செப்ட் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த பித்தாகரஸ் தேரமை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலா கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா திரும்ப திரும்ப சொல்லி உங்களை போர் அடிக்க விரும்பல. ஸோ இதுதான் இந்த ஃபார்முலா, இந்த மீனிங் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பொதுவாக இப்படி ஒரு பாயிண்ட் இருக்கு, 2 பாயிண்ட் இருக்குன்னா இந்த இடத்துல இதுதான் வந்துட்டு லைன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் நான் இதுக்கு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை என்னால் டெவலப் பண்ண முடியும். அதுதான் வந்துட்டு உண்மை. அதை டெவலப் பண்ணுறதுக்கு தான் எனக்கு x2 - x1 அப்போ வந்து எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் கிடைச்சிரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். y2 - y1 பண்ணுறப்ப எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் கிடைச்சிரும். ஸோ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் டிஃபால்ட்டாக வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ x2 - x1 வேல்யூ தான் இங்கே இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். y2 - y1 வேல்யூ தான் இந்த சைடு வரும். ஸோ இப்போ இது ரெண்டுத்தோட டிஸ்டன்ஸ் எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா தேர்ட் சைடு வந்து ஹைபாட்னஸ், அதனுடைய ஃபார்முலா தான் இங்கே இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இது ஒரு சைடு, இது ஒரு சைடு, அவ்வளோதான். நம்ம வந்து ஸ்கொயர் பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். பித்தாகரஸ் அதே சேம் லாஜிக்கில்
நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பிக்யூவோட வேல்யூ வந்து கிடைச்சிரும். இதுதான் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் இதுலேருந்து இந்த ரிமார்க் இதை வந்து ரொம்ப முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன் பர்டிகுலர் த டிஸ்டன்ஸ், இது ரெட்டா, the distance of a point p of x, y ஆரிஜின்ல இருந்து வந்துச்சு அப்படின்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நமக்கு வந்து 0,0ல இருந்து வந்துச்சு அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். ஏன்னா வந்துட்டு நமக்கு ஒரு சைடு தான் 0,0ன்னு வந்துடும், இன்னொரு சைடு மட்டும் நம்ம ஸ்கொயர் பண்ணா போதும். ஏன்னா நம்ம திரும்ப 0 எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த x2 மைனஸ் x1ங்கிறப்ப x மைனஸ் 0 அது வந்து நமக்கு தேவையில்லை. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் அதுவே போதும். அதுக்கப்புறம் we can also write pq equals to x1 minus x2. என்ன சார் இதுக்கு முன்னாடி சொல்றப்ப x2 minus x1 நீங்க y2 minus y1 சொன்னீங்க, இங்க வந்துட்டு இது வந்து உங்க புக்லயும் இருக்கு, உங்க புக்லயும் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கலாம், ஏன் அது எப்படி முடியும், நம்ம x2 minus x1 தானே படிச்சோம், இந்த இடத்துல x1 minus x2 வந்துட்டு நம்ம எழுதிக்கலாம்னு சொல்றாங்களே அப்படின்னா இங்கே என்ன இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கொயர் டேர்ம். ஸோ இந்த இடத்துல -2 வந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக 4 மாறிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த மீனிங்கில் தான் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் டிஸ்டன்ஸ் இட் இஸ் கோயிங் டு பி ஆல்வேஸ் பாசிட்டிவ். நிறைய நம்ம வந்து அப்ளிகேஷன் ஓரியன்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸில் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்லாம் வர்றப்ப நம்ம கன்சிடர் பண்ணுவோம், ஒரு சில நேரத்தில் நெக்லெக்ட் பண்ணுவோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த இடத்துல ஸ்கொயர் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக பாசிட்டிவாக மாறிடும். அதனால தான் நம்ம x1 மைனஸ் x2ன்னு எழுதிக்கலாம், x2 மைனஸ் x1ன்னு எழுதிக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஜென்ரலாக x2 மைனஸ் x1 அதுலேயே வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். டூ த பாயிண்ட்ஸ் 3,2 -2, -3 and 2,3 ஃபார்ம் அ ட்ரையாங்கிள். இஃப் ஸோ நேம் த டைப் ஆஃப் த ட்ரையாங்கிள்னு கேட்டிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது இப்போ இது வந்து என்ன ட்ரையாங்கிளாக வேணாலும் இருக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போதைக்கு நம்ம வழக்கமாக ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளே எடுத்துட்டோம். ஸோ அதனால நான் இதையே எடுத்துக்கிறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் வேணால் ப்ராப்பர் கிராஃப்லையுமே வரைஞ்சி பார்க்கலாம். ஸோ 3,2 -2, -3 அடுத்து 2,3 இந்த இடத்துல நடுவில் ஆரிஜின் வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த 3 பாயிண்ட்ஸ்ல கனெக்ட் பண்ணுறப்ப நமக்கு வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா என்ன ட்ரையாங்கிள் வரும் அப்படிங்கிறது நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், ஒரு சைடையும் எடுக்கிறோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ ABC. ஸோ இப்போ AB அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 - 2 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ இது வந்துட்டு 5 ஸ்கொயர் பிளஸ் 2. ஸோ 2 + 5 ஸ்கொயர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 5 ஸ்கொயர். ஸோ இந்த இடத்துல ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 + 25 50 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து நம்ம AC எடுத்துப்போமே. ஸோ இப்போ AC எடுத்துக்கிட்டோம்னா 3 - 2. ஸோ x2 - x1 நம்ம எது வேணாலும் எடுத்துக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். முன்னாடியே சொன்ன மாதிரி தான், எப்படினாலும் நமக்கு வந்து பாசிட்டிவாக தான் மாறப்போகுது. ஸோ 3 - 2 எடுத்துக்கிட்டோம்னா 1 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 1 ஸ்கொயர் 1 தான். அதுக்கப்புறம் 2 - 3 திரும்ப 1 ஸ்கொயர் 1 தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. இப்போ நெக்ஸ்ட் BC மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இது வந்து நம்ம அப்ராக்சிமேட்டாக தான் எடுத்திருக்கோம். ஸோ இது எக்ஸாக்டாக ஈக்குவலாக இருக்குன்னு அவசியம் இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், மேபி மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ BCயோட வேல்யூ நம்ம எடுக்கிறப்ப -2 -2ன்னு எடுத்துக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ -4 ஸ்கொயர் 16 ப்ளஸ் -3 -3ன்னு வரும். ஸோ -3 -6. ஸோ 6 ஸ்கொயர் 36. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 52 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இருக்கிறதுலே ஹையஸ்ட் வேல்யூ எதுன்னு பார்த்தோம்னா 52 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ மற்ற 2 சைடு ஆட் பண்ணி எனக்கு 3வது சைடு வந்துச்சு, நான் ஸ்கொயர் எடுத்து மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்கொயர் எடுத்தோம்னா 50 + 2 = 52. இருக்கிறதுலே லென்த்தான சைடு எதுவோ அதுதான் வந்துட்டு ஹைபார்ட்னஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, உங்களுக்கு வந்து புரிஞ்சிருச்சுல. ஸோ இதுதான் ஹைபார்ட்னஸ், எனக்கு சம் பண்ணால் வருது. ஸோ நான் ஆட்டோமேட்டிக்காக நான் வந்து பார்த்துட்டேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்துட்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான். ஓகே, நம்ம வந்து ஜாலியாக வரைஞ்சோம், ஆனால் இது எக்ஸாக்டாக இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே மாதிரி ஸ்கொயரில் கேட்பாங்க, ரெக்டாங்கிளில் கேட்பாங்க, இல்லை ஏதோ ஒரு குவாட்ரிலேட்டரலாக இருக்குமான்னு கேட்பாங்க, ஏதோ ஒன்று கேட்பாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதுக்கு அந்தந்த ஃபார்மேட்டை மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில நேரத்தில் இந்த குவாட்ரிலேட்டரலுக்குலாம் நீங்கள் டயகனல் எடுத்துக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ டயகனல்னா மிட் பாயிண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். இது ஸ்கொயர்னு ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்கன்னா ஒரு சைடும் நீங்கள் வந்து எடுங்க, எல்லா
வேல்யூஸும் ஈக்குவலாக வரணும் ஸ்கொயர்னா. இதுவே ரெக்டாங்கிள்னா ரெண்டு சைடு ஈக்குவலாக வரலாம், ரெண்டு சைடு ஈக்குவலாக வரணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மாறி வந்துருச்சுனாலுமே, அதாவது வந்து ஒரு 3 சைடு ஈக்குவலாக ஒரு சைடு ஈக்குவலாக இல்லை அப்படின்னாலுமே அது ரெக்டாங்கிளாக இருக்காது. ஸோ நீங்கள் சால்வ் பண்ணுறப்ப கேர்ஃபுல்லாக சால்வ் பண்ணுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன். ஓ, இதுக்கான அந்த எக்ஸ்பிளனேஷன் இதுலேயே இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இது வந்து அந்த புக்கில் இருக்கிறதா, இருந்தாலும் நான் எழுதிட்டேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் செக்ஷன் ஃபார்முலா ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், m1x2 + m2x1. ஸோ இதுவும் இங்கே வந்து புக்கில் கொடுத்துருந்த கிராஃப் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், டயக்ராம். ஸோ இந்த இடத்துல பிங்கிறது பிரிக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு x2 x1, நடுவில் வந்து m1 m2. இந்த புக்கில் வந்து m1 m2ன்னு எடுத்திருக்காங்க. ஒரு சில நேரத்தில் நம்ம வந்து mnமே எடுத்துக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ m1 x2 + m2 x1, அது வந்து கொஞ்சம் புரிஞ்சிக்கிறதுக்கான கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மாறி மாறி வரணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அதுதான் இதனுடைய மெயின் கோலே. ஸோ m1னா x2 எடுக்கணும், m2னா x1 எடுக்கணும். அதே மாதிரி தான் இங்கேயும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், m1னா y2 எடுக்கணும், m2னா y1 எடுக்கணும். ஸோ இதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. கீழே வந்து காமன் தான் m1 + m2, ஆனால் இந்த இடத்துல m1னா x2, m2னா x1, அதில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மற்றபடி இது சிம்பிள் தான். ஓகே, இப்போ வாங்க நம்ம வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேஸ் இதான் வந்துட்டு மிட் பாயிண்ட் நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் சொல்லுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். டிஸ்டன்ஸ் ஆஃப் த பாயிண்ட் 4,0 ஃப்ரம் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்னா என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? அப்சிஸா. ஸோ இந்த எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து டிஸ்டன்ஸ் ஆஃப் த பாயிண்ட் 4,0. ஸோ அப்போ 4னா இந்த இடத்துல ஒரு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதுதான் 4,0, ஏன்னா ஒய் ஆக்சிஸ் 0ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நமக்கு வந்து ஒய் ஆக்சிஸ் பக்கமே எந்த ஒரு வேல்யூ இல்லை, இது மட்டும்தான் பாயிண்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த பாயிண்ட் இருக்குல்ல, டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸ் ஆக்சிஸ்ல. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து மேலே போகவே முடியாது, ஏன்னா மேலே வந்துட்டு ஒய் ஆக்சிஸ் 0 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் முன்னாடியே சொன்னேன்ல, இந்த இடத்துல மேபி இந்த இடத்துல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 4,5, இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, 4 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. 4,4 அப்படின்னு நீங்கள் கொடுத்துருந்தாங்கன்னா ஆப்ஷன் ஏ வரலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த இடத்துல 4,0 இதுல இருந்து டிஸ்டன்ஸுங்கிறப்ப ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக தான் பார்க்கணும். ஓகே, இதுவே வந்து டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக பார்க்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதுக்கான ஆன்சர் 0 யூனிட்ஸ். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். மேபி டவுட்னா வழக்கமாக சொல்றது தான், கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. ஓகே, இப்போ வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட். ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பாயிண்ட்ஸ். அடுத்த ஒரு டிஸ்டன்ஸ் பேஸ் பண்ண ஒரு சூப்பரான கொஸ்டின் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த இடத்துல ஒரு 0, இங்கே ஒரு 0, அப்போ நமக்கு பிரச்சனையே இல்லை. ஸோ x2 - x1 எதுனாலுமே நமக்கு வந்து இந்த ஒரு ஸ்கொயர் மட்டும் வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ a cos theta + b sin theta the whole square plus அடுத்து y2 - y1 வரும். ஸோ a sin beta, a sin theta minus b cos theta the whole square is equals to my dear students. இப்போ இதை வந்து நம்ம நார்மல் a + b the whole square ஃபார்மேட் தான், ஆனால் எழுதுறப்ப மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எழுதிடுங்க my dear students. இப்போ a square cos square theta plus b square sin square theta plus 2ab cos theta sin theta my dear students. ஸோ இப்போ எடுத்துக்கிட்டோம்னா இங்கே வந்து மைனஸ் மட்டும்தான் இருக்கு. ஸோ இந்த டேர்ம் மட்டும் மைனஸ் ஆயிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ப்ளஸ் a square sin square theta plus b square cos square theta minus 2ab cos theta sin theta. ஸோ இப்போ மைனஸ் இது ரெண்டும் கேன்சல்ட் அவுட் ஆகிடும். இப்போ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே ஏ ஸ்கொயரை நம்ம வெளியே காமனாக எடுத்தோம்னா சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஒன்றா மாறிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து பி ஸ்கொயர் எடுத்தோம்னா அகெயின் ஒன்றா மாறிடும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, உங்களுக்கு வந்து புரிஞ்சிருச்சுல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நமக்கு வந்து ரேஷியோ பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். PQ, ஸோ 2 பாயிண்ட்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க, இஸ் டிவைடட் பை ஒய் ஆக்சிஸ். ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து கிராஃப் வரைஞ்சிருவோம். இப்போ P வந்து -4 -2, ஸோ இந்த இடத்துல வரும்னு வச்சுப்போம். ஸோ இதுதான் Pங்கிற பாயிண்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், -4, -2. அடுத்து Qங்கிறது 10, ஸோ இந்த இடத்துல 10 வருதுன்னு வச்சுப்போம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த இடத்துல Q வருது
10,4 my dear students. ஓகே, ஸோ இதுதான் 10,4. ஸோ இப்போ இந்த மாதிரி வர்றப்ப ஒய் ஆக்சிஸ் எந்த இடத்துல எப்படி கட் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரொம்ப ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான். ஸோ ஒய் ஆக்சிஸை டிவைட் பண்ணுறது. அப்போ இந்த இடத்துல ஒய் ஆக்சிஸ் தான் நமக்கு வந்து டிவைடிங் பாயிண்ட்டே. இப்போ நமக்கு வந்து நார்மலாக என்னன்னு வச்சுக்கலாம், இல்லைன்னா M1 M2ன்னு வச்சுக்கலாம். ஒரு சில புக்கில் என்ன பண்ணுவாங்கன்னா கைடில், நம்ம கைடுமே இதே மாதிரி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும். கொஞ்சம் நமக்கு ஒய் ஆக்சிஸ்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா அசியூம் பண்ணி போக்கலாம், நம்ம அசியூம் பண்ணிக்கலாம் K1 அப்படின்ட்டு, இல்லைனா 1K இந்த மாதிரி அசியூம் பண்ணிக்கலாம். ஏன் சார் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு சிம்பிளிஃபை தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா நமக்கு வந்து ஒய் ஆக்சிஸை கிராஸ் பண்ணுதுன்னு சொன்னதுனால இப்போ இந்த ஒய் ஆக்சிஸோட மீனிங் என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், 0, ஸோ இந்த பாயிண்ட்ல இது டிவைட் ஆகுதுன்னா, ஸோ இந்த பாயிண்ட் வந்து எனக்கு 0, இருக்கிறதுனால ஒரு டேர்ம் 0 ஆகுது, அதனால 1:k அந்த மீனிங்ல நான் எடுத்துக்கலாம். நீங்க ஆனால் எப்படி வேணாலும் சால்வ் பண்ணலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாமே வந்து நமக்கு சிம்பிளாக தான் வரும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த K:1க்கு அப்புறம் இதுலேயே நான் ஃபஸ்ட்டு சொன்னேன், நான் வந்து இது ஸ்டார்ட் பண்ணப்பே சொன்னேன், எக்ஸ் கோஆர்டினேட்டும் ஒய் கோஆர்டினேட்டும் தனியாக கூட எடுக்கலான்ட்டு. ஸோ இந்த இடத்துல 0, மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸ் பார்ட் எனக்கு 0வாக இருக்குது. ஸோ இந்த 0வை எடுத்தனா எனக்கு ஈஸியாக என்னால் கண்டுபிடிக்க முடியும். நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ் கோஆர்டினேட்டை மட்டும் எடுக்கிறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ M1 0 M1 into X2 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 10, அதுக்கப்புறம் ப்ளஸ் M2 into X1 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ -4 M2. So -4 M2 divided by M1 plus M2. So இப்போ இந்த சைடு வந்துச்சுன்னா 0 ஆயிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ M1 10 equals to 4 M2 இப்படின்னு வந்துடும். ஸோ இப்போ M1 நமக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க, ரேஷியோ தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ M1 divided by M2 equal to 4/10 my dear students. So M1 divided by M2 is equals to 2/5 my dear students. இதே கொஸ்டின் நம்ம வந்து K:1 எடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபைடாக வரும், ஆனால் ஆன்சர் சேமாக தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வரும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, இது வந்து ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். கொஞ்சம் அந்த லாஜிக் அப்ளை பண்ணுறது மட்டும் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஜாமெட்ரி எல்லாமே ஈஸி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த லாஜிக் நம்ம எப்படி அப்ளை பண்ணுறோம், அந்த டைமில் எப்படி ரீகால் பண்ணுறோம், அதுதான் வந்துட்டு விஷயமே. ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், டிஸ்டன்ஸ் ஆஃப் த பாயிண்ட். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நீங்களே சொல்லிருந்தா. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் A, -B மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து போகணும். அப்போ வந்து டிஸ்டன்ஸ் எதுங்கிறத கரெக்டாக சொல்லுங்க. ஓகே, தயவு செஞ்சு மிஸ்டேக் பண்ணிடாதீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பண்ண மாட்டீங்க நம்புறேன், கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே, இப்போ வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின். If the points A 4,5, B M,6, C 4,3 and D 1,n taken in this order are the vertices of a parallelogram ABCD. So parallelogram சொல்லிட்டாங்க my dear students. Then find the values of M and N. நான் முன்னாடியே சொன்னேன், ஒரு சில பாலிகன்ஸ் ஒரு சில ஷேப்ஸ்க்கெல்லாம் நம்ம வந்து மிட் பாயிண்ட் எடுத்துக்கலாம், டயகனல்ஸ் எடுத்துக்கலான்ட்டு. ஸோ இப்போ A, B, C, D மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நமக்கு வந்து parallelogram சொல்லிட்டாங்க, நமக்கு வந்து M, N இதனுடைய வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். parallelogram-ஓட ஒரு தியரி, ஒரு ப்ராப்பர்ட்டி நமக்கு வந்து தெரியும். ஸோ AB இந்த டயகனல் வந்துட்டு இன்டர்செக்ட் ஆகிற இடம் வந்துட்டு கோயின்சிடென்ட் ஆகிற இடம் சேமாக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரெண்டு டயகனலுமே இந்த கோயின்சிடென்ட் ஆகிற பாயிண்ட். ஸோ இது ரெண்டுமே எந்த பாயிண்ட்னா மிட் பாயிண்ட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏசிக்கான மிட் பாயிண்ட்டை கண்டுபிடிக்க போகிறோம், பிடிக்கான மிட் பாயிண்ட்டை கண்டுபிடிக்க போகிறோம், ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறோம். அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ ஏவோட வேல்யூ 4,5, பியோட வேல்யூ M,6, அடுத்து சியோட வேல்யூ 4,3, டியோட வேல்யூ 1,n. இப்போ மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி equals to x1 plus x2 by 2 my dear students. So 4 plus 4 8, 8 by 2 4, அடுத்து 5 plus 3 8, 8 by 2 4. ஓகே, புரிஞ்சிருச்சா my dear students? இப்போ மிட் பாயிண்ட் ஆஃப் MD
சாரி BD m plus 1 divided by 2 comma 6 plus n plus 6 னு எடுத்துக்கலாம் my dear students divided by 2. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணுறோம். m plus 1 divided by 2 is equals to 4. So m is equals to 8. 8 minus 1 7. So m is equals to 7 my dear students. அடுத்து n plus 6 divided by 2 is equals to 4 my dear students. So இதுவுமே 4 தான். So 4 2s are 8. 8 minus 6 na 2 my dear students. So n is equals to 2. So m ஓட வேல்யூ 7, n ஓட வேல்யூ 2 my dear students. அவ்வளோதான் ஆன்சர். ஸோ ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு இந்த லாஜிக் மட்டும் தெரிஞ்சிருக்கணும் my dear students. இல்லைனா ரொம்ப கஷ்டமாயிடும். ஓகே, இப்போ வாங்க ஸோ உங்களுக்கு இந்த லாஜிக் மட்டும் தரவாக தெரிஞ்சிருக்கணும், இல்லைனா ரொம்ப கஷ்டமாயிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து இப்போ நான் நடத்துனது ஃபுல்லாக புரிஞ்சிருக்கும் நான் முழுசாக நம்புகிறேன். உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொஷனை வச்சுருக்கேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த கொஷன் வந்து கேஸ் பேஸ்டு கொஷன். ஸோ இது வந்து நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படி உங்களுக்கு புரியலைன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி சென்ட் பண்ணுறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக ஜாலியாக ஃபன்னாக இருக்கும் இந்த கொஷன். இது வந்து 2025 இல்லை 26 கேட்ட கொஷன் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். லேட்டஸ்ட்டாக கேட்ட கொஷன். கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடச்சிருச்சு, டீப் நாலேஜ் கிடச்சிருச்சு. கொஞ்சம் நீங்கள் ப்ராக்டிக்கலாகவும் அப்ளை பண்ணி பார்த்துட்டீங்க, கொஞ்சம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த கொஷனை நீங்கள் தாராளமாக சால்வ் பண்ணலாம். அப்படி சால்வ் பண்ணிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, பை பை, தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கு எனஃபான டைம் இருக்குது. இந்த டைமை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா லாஸ்ட் மினிட்ல நீங்கள் எந்த ஒரு ஸ்ட்ரகிளுமே இல்லாமல் ஜாலியாக போயிட்டு எக்ஸாம் எழுதலாம். இல்லைனா ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிடும். மேபி OSM மெத்தடே வந்தாலும் நீங்கள் அப்படியே கெத்தாக போகணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எந்த மெத்தடில் வேணாலும் வைங்க. 95 to 100 தான் என் டார்கெட். 95 இல்லை 100 தான். ஸோ அவங்க எப்படி கேட்டாலும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ரெடியாக போங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து சென்டம் மிஸ் ஆயிடுச்சுன்னா வருத்தமும் படாதீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா என் ஃபேமிலிலேயே நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாருமே சொல்கிறப்ப ரொம்ப மன கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து சென்டம் போட முடியும், இருந்தாலும் அவங்க சென்டம் போட்டு கொடுத்தாலும் அவங்களுக்கு இருக்க சீஃப் வந்து அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒர்க் லோட் அதிகமாகிடும், பேர்டன் அதிகமாகிடும்ட்டு அவங்களே ஒரு மார்க் குறைச்சிருவாங்க. மேபி அவங்கள அப்ரூவ் பண்ணாலுமே அவங்களுக்கு மேலே இன்னொரு ஹெட் இருப்பாங்க. இந்த மாதிரி ஹெட்டுன்னு ஒரு 4 பேர் இருப்பாங்களாம். அவங்க 4 பேரையும் தாண்டி ஒரு சென்டம் வர்றதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ அதனால மேபி உங்களுக்கு சென்டம் மிஸ் ஆகுதுன்னா தயவு செஞ்சு வருத்தப்படவே படாதீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ஒரு கம்ப்ளீட் இன்சைட் கொடுத்துருக்கும் நம்புறேன். மேபி உங்களுக்கு என்ன கரெக்ஷன் நான் பண்ணணும், நான் வீடியோ ரொம்ப ஸ்லோவாக எடுக்கிறனாலும் சொல்லுங்கள், ஃபாஸ்ட்டாக எடுக்கிறனாலும் சொல்லுங்கள், இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வேணாலும் சொல்லுங்கள். எதுனாலுமே கமெண்ட் பண்ணுங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பை பாய், தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.